பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரனோடு நின்றிருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்கப்பட்டது, எப்படி அவர் பெற்றார்? ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒய் இன்னைக்கு அதான் டிபேட் எல்லா டிவி சேனலும் யூடியூப்லும். வேற வழி இல்லை. ஏன்னா விஜய்க்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அவர் எங்க போனார், வெளியே ஏன் கொடுக்கப்படுகிறது? முதல்ல ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு கொடுக்க வேண்டியது எதற்காக, இதெல்லாம் பார்க்கணும். இதில் முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நடிகர் விஜய் பாதுகாப்பு கேட்டு மத்திய அரசை அணுகியிருக்கிறார் அப்படின்ற தகவலை தமிழ்நாட்டு ஊடகத்தில், பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, யூடியூப் எல்லாத்துலேயும் முதன்மையாக சொன்னது நீங்கள் தான். பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட் டீன்னு ஒரு கான்செப்டில் முதன்முறையாக நம்ம ஜனவரி 7ஆம் தேதியே சொல்லியிருக்கோம். அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் புகார் தொடர்பாக டிசம்பர் 30ஆம் தேதி போய் நடிகர் விஜய் கவர்னரை பார்க்குறார். கவர்னர் ரவியை பார்த்து விட்டு புகார் கொடுக்குறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெஞ்சல் புயலுக்கு மத்திய அரசு, இந்த 3 கோரிக்கை அடங்கிய புகார் மனுவை கவர்னர் ரவி கிட்ட கொடுத்துட்டு கவர்னர்கிட்ட சொல்கிறார், சார் நான் மார்ச் மாதம் டூர் போகிறேன் தமிழ்நாட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு லெட்ரு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டோம், நீங்கள் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. டைரக்ட் ஆளுநர்கிட்டே. ஆமாம். அவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி ஜெர்க்காக வர்றாரு. என்ன அது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம்னாங்க, சட்டம் ஒழுங்குனாங்க, திடீர்னு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, டெல்லியில் லெட்டர் கொடுத்துட்டோம், நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கவர்னர் ஜெர்க்கானது மட்டுமல்ல, அந்த சந்திப்பையே கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடல் ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் போயிட்டார். விஜயும் ப்ரெஸ்ஸை பார்க்கல, போயிட்டார். இந்த விஷயத்தை நம்ம ஜனவரி 7ஆம் தேதி வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒன்று. இரண்டாவது, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. நடிகர் விஜய் தமிழ்நாட்டுக்குள் அரசியல் செய்ய போகிறார். அதற்காக பயண திட்டத்தை வகுத்து விட்டார். மார்ச் மாதம் போகிறார். சரி, நீங்கள் மத்திய அரசு 2 விவகாரங்களில் பாதுகாப்பு கொடுக்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருந்தால் மத்திய அரசுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகும், அதன் அடிப்படையில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த காவல்துறை கொடுத்திருக்கிற பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு தேவையில்லைன்னா வேற அச்சுறுத்தல் ஏதாவது சிக்கிட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. நான் விளக்கமாக சொல்கிறேன். அப்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க எல்டிடி த்ரெட் இருந்தது 91, அதனால் என்எஸ்ஜி கொடுத்தாங்க. என்எஸ்ஜி, பிளாக் கேட்ஸ், என்எஸ்ஜி. அதன் பிறகு மறைந்த முதலமைச்சர் திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு, அவருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்தாங்க. 2001 கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் ஜெயலலிதா. அப்போ அதன் பிறகு வெளியே வந்த பிறகு அவருக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு போலீஸ்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சி ஆளுகிற போது தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை வேண்டான்னு சொன்ன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு Z+ கேட்டகரி ஒன்று கொடுத்தது. அது சும்மா சிஆர்பிஎஃப் எல்லாம், என்எஸ்ஜி வேறு, Z+ வேறு, சிஆர்பிஎஃப் போலீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த OPS ஓ பன்னீர்செல்வம் திமுக ஆட்சி வந்த பிறகு, நான் ஒரு முன்னாள் முதல்வர், எனக்கு பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு சொல்லி அவரே கேட்டுக்கிட்டார். எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்ட பிறகு அவருக்கு ஒய் ஸ்கேல் கொடுத்தாங்க. அடுத்து அண்ணாமலை பாஜக மாநில தலைவர், 2வது மாநில அரசியல் கையில் எடுத்திருக்கிறார், ஆளுங்கட்சி திமுக எதிர்க்கிறார், சில இடத்துல இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் அல்லது இந்த மதத்துக்கு எதிராக பேசுகிறார் என்று நோட் போட்டு அவருக்கு Z+ கொடுத்துருக்காங்க. இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன்று கேட்டு பெறுவது அல்லது அவர்களாக கொடுப்பது. ஆனால் விஜய் 2 கேட்டகரியில் இல்லை. விஜய் தமிழ்நாட்டுக்குள் சுத்த போகிறார், அவர் பிற மாநிலங்களுக்கு போவதில்லை. அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? எப்படி கேட்டிருப்பா, இந்த முட்டை அடிக்கிறாங்க இந்த மாதிரி சமாச்சாரம் அதெல்லாம். ரஜினி விவகாரம்லாம் 2 நாளுங்க, முட்டை விவகாரமா 2 நாளாக பறந்துக்கிட்டு செய்தி, அதுக்காக கொடுக்கல. விஜய் தனக்கு பாதுகாப்பு கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தில் யாரோ ஒரு அதிகாரியை பிடித்து லெட்டர் கொடுத்தது டிசம்பர் மாதம் முதல் வாரம். டிசம்பர் முதல் வாரத்திலே அந்த லெட்டர் கொடுத்துட்டார். அதைத்தான் கவர்னர்கிட்ட டிசம்பர் 30ஆம் தேதி ஞாபகப்படுத்துறார். சார், விஜய் மட்டும்தான் பிரச்சாரம் போறாரா சார்? சீமானும் தான் போறாரு, அவருக்கு கொடுக்கவா செஞ்சிருக்காங்க, அவர் கேட்க மாட்டாரா? சீமான் கேட்டா கொடுப்பாங்களோ இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் கேட்குறேன். அப்போ இன்னும் விஜய் என்ன கேட்டுக்கணும், நான் தமிழ்நாடுக்குள் பிரச்சாரம் போகிறேன், அப்போ தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை என்றால்தான்
நீங்கள் மத்திய அரசுக்கு போய் நீங்கள் கோரிக்கை கேட்கணும். எப்படி ஓபிஎஸ் வச்சார்ல, எனக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் சரியாக பாதுகாப்பு தரல, நான் அதிமுகவில் முன்னாள் முதல்வராக இருந்தேன், எனக்கு வந்து சரியா இல்லைன்னு சொல்லி கேட்டு இப்போ வாய்ஸ்கேல் கொடுத்துருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில். ஆனால் விஜய் வந்து எந்த கேட்டகரியில் கேட்டார்? இப்போ தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லையா? தமிழ்நாடு போலீஸ் அவருக்கு வந்து மாநாடு நடத்தும் போது ஆயிரக்கணக்கான போலீஸை பாதுகாப்பாக போட்டது. அடுத்து இப்போ பரந்தூர் போனார், சென்னை விமான நிலையத்து விரிவாக்கத்திற்கு நிலத்தை எடுக்குகிற அந்த இடத்தில் போராட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பரந்தூர் போனார். அந்த இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது. 2 இடத்திலும் பாதுகாப்பு குறைபாடு இருக்கா? இதை பிரச்சனை வந்ததா? கிடையாது. அப்போ தமிழ்நாடு போலீஸ் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அடிப்படையில் டிசம்பர் மாதமே விஜய் அங்கே போய் மனு கொடுக்குறார் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் டைரக்டா போய். ஆமா, அதுதான் உண்மை. இவர் கேட்டு பெற்றிருக்கிறார். எங்க இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயா பாதுகாப்பு குறைபாடு ஏதாவது ஏற்பட்டால்தான் நீங்கள் வந்து எனக்கு போலீஸ் வேண்டாம், தமிழ்நாடு போலீஸ் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிந்து தீவிரவாத அச்சுறுத்தலோ அடிப்படைவாதிகள் அச்சுறுத்தலோ விஜய்க்கு இல்லை. சார் கேட்டதை எப்படி கொடுத்துட்டாங்க சார் உடனே? அதை தான் இப்போ கேபி முனுசாமி சொல்றார். என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு? பாஜக பாதுகாப்பு கொடுத்தால் பார்க்கும், அவங்க இழுக்க பார்ப்பார்கள். ஓபிஎஸ்ஐ மையப்படுத்தி சொல்றார். ஓபிஎஸ் எதுக்கு மையப்படுத்துறாரு? பாஜகவுக்கு வந்து கோரிக்கை வைத்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த பிறகு ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அந்த அடிப்படையில் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்கள் இழுக்க பார்க்கிறான்னு கேபி முனுசாமி சொல்றார். என்னை பொறுத்தவரை அதிமுக இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் விஜய் வந்து கேட்டது மத்திய அரசிடம். மத்திய அரசும் அவசரப்பட்டு கொடுத்ததா அல்லது திட்டமிட்டு கொடுத்ததா, கொடுத்ததின் உள்நோக்கம் என்ன, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ மகாபலிபுரத்தில் இந்த மாதம் 26ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடக்க போகுது. அதுல தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி தான் முதல்லயே கொடுத்துருக்காங்க. அதுல தெரிஞ்சிடும். அந்த செயற்குழு கூட்டத்தில் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் யாராவது வாசித்தாங்கன்னா அப்பதான் நீங்க வந்து கேபி முனுசாமி சொன்ன குற்றச்சாட்டு லிங்க் பண்ண முடியும். நீங்க இப்போ பாஜக எதிர்க்கிறார், தங்களுடைய வழிகாட்டி தலைவர்களாக அம்பேத்கரை பெரியாரை முன்னிறுத்துகிறார். பெரியாரை முன்னிறுத்தி விட்டு பாஜக பக்கம் போவாரா? சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிறார், தீவிர திமுக எதிர்ப்பு. எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டார் மாநாட்டில். இப்போ தமிழ்நாடு போலீஸ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போ திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துகிறார். சரிங்களா? அப்போ ஆனா பாசிச பாஜக சொன்னவர்ல, அதுதான் சொல்றேன். அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் திட்டிட்டு கூட போய் சேரலாம். கோபால், ஏதோ நீங்க ஒண்ணுமே அரசியலே தெரியாத மாதிரி கேட்குறீங்களே கோபால், என்ன கோபால்? அப்போ நீங்க விஜய்க்கு இருக்கிற ஆப்ஷன் 2. ஒன்று அதிமுக பக்கம் போகணும், இன்னொன்று பாஜக பக்கம் போகணும். ஆனால் அதிமுக முன்னணி தலைவர்களாக இருக்கிற கேபி முனுசாமி ஏன் அவசரப்படணும்? அதுக்குள்ளே பாஜக விஜய் இழுக்க பார்க்குற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இவர் தானே பாதுகாப்பு கேட்டார். திமுக அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சா? இப்போ தமிழ்நாடு முழுவதும் மார்ச் மாதம் அரசியல் பிரச்சாரத்துக்கு போகும்போது நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், இல்லை பாதுகாப்பு கொடுத்து விஜய் மீது கல் எறிகிறார்கள், முட்டை வீசுகிறார்கள், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் அப்போ வந்து விஜய் வருத்தப்படலாம். ஏன் இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே ஏன் கேட்டீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில்? அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. இல்லை, அதிமுக தாவேக்காவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டு இருக்காங்க. யாரும் விமர்சிக்க வேண்டாம். தாவேக்காவே அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு கூட அதிமுகலேருந்து யாரும் வாய் திறக்கல. டைரக்டா வைப்ரண்டா கேபி முனுசாமி பாஜக பக்கம் அப்படிங்கிறத எப்படி சொன்னார்? அது 2 விஷயம் தாங்க. ஒன்று, நாம் இழுக்க முயற்சிக்கிறோம், நம்ம என்னெல்லாம் சொல்ல, நாம் என்னெல்லாம் சொல்ல இல்லை நம்ம என்னெல்லாம் சொல்லி இழுக்க போகிறோம் என்பது இன்னும் முழுமையாக நமக்கு தெரியாது. அதற்குள் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்ற பேர் வழியே பாஜக ஓடி வந்து விஜய் தூக்கிருச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள், நாங்கள் தான் பாதுகாப்பு தரோம். இப்போ பாருங்கள், இன்னொரு கொடுமை என்னென்னா, விஜய்க்கு வந்து 3 ஷிஃப்ட் டியூட்டி போடுவாங்க. ஒய்ஸ்கேலில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 பேர், ஒரு பிஎஸ்ஓ, 3 24 சிஆர்பிஎஃப் போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க. 3 ஷிஃப்ட்டு. யோசித்து பாருங்கள். நீங்கள் Z+ இல்லை என்எஸ்ஜினா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு பாதுகாப்புலாம் பார்க்கணும், அவங்களுக்கு சாப்பாடுக்கு இப்பெல்லாம் கொடுக்கணும். என்னை தங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போலோ மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள் இருந்தார். அப்போ அந்த என்எஸ்ஜி எங்கே இருந்தது யாருக்கா தெரியுமா? அப்போலோவில் அந்த அம்மா ஃப்ளோர்லேயே இல்லை என்எஸ்ஜி அப்படின்னா யாருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோமோ அந்த பாதுகாப்பு குறித்த தகவல்களை பெற வேண்டும். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும், அங்கே இருக்கிற டீமுக்கு சொல்லணும்.
ஆனால் என்எஸ்ஜியை அப்போலோவில் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரே தொட விடலை, கீழே நிற்க வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோவில், அப்போலோ வராண்டாவில் துப்பாக்கி வச்சுன்னு சுற்றிட்டு இருப்பாங்க, பாவமாக பரிதாபமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ஆவடியிலிருந்து சிஆர்பிஎஃப் போலீஸு 3 ஷிஃப்ட்டுக்கு 24 போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பது விஜய்க்கு மகிழ்ச்சி அளிக்கலாம், விஜயனுடைய நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம். ஆனால் தீவிர திமுக எதிர்ப்பை நீங்கள் முன்னெடுப்பதற்கான இன்னொரு நோக்கத்தை விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு பாஜக நன்றாக வேலை பார்த்து கொடுத்திருக்கிறது. சரி, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் விஸ்வரூபம் எடுத்தார். செங்கோட்டையனுக்கு எதிராக கேபி முனுசாமி இன்னைக்கு என்ன பேசுறாரு, ஈரோடு முத்துசாமி மாதிரி துரோகம் பண்ணிட்டு போக மாட்டாரு செங்கோட்டையன், இதெல்லாம் சொன்னாரு. இங்க மதுரையில் ராஜன் செல்லப்பா முன்னாள் மேயர் என்ன சொல்றாருன்னா 6 மாசம் ஓபிஎஸ் வெயிட் பண்ண சொல்றாரு. யார் தூது அனுப்பியிருப்பாங்க? இவரா சொல்றாரா இல்லை இபிஎஸ் இந்த பிரச்சனையில அமைதி காக்க சொல்லியிருக்காரா ஓபிஎஸ்? 2 விஷயம் கேள்வி கேட்டீங்க. ஒன்று, கேபி முனுசாமி ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கழகத்திற்கு துரோகம் செய்தவர் முத்துசாமி அங்கே போயிட்டாருன்னு, ரொம்ப தப்பு. இன்னைக்கு எப்படி செங்கோட்டையனுக்கு ஒரு அவமானமான அல்லது ஓரங்கட்டப்படுகிற செயல்கள் செய்யப்பட்டதோ இதே செயல்பாடு முத்துசாமிக்கு நடந்தது. அதன் அடிப்படையில் அவர் விலகி இருந்தார். விலகிய பிறகு திமுகவில் சேர்ந்தார். அவர் ஒன்றும் துரோகம் மட்டும் யாரை காட்டி கொடுத்தாரு? யாரை காட்டி கொடுத்துட்டு போனாரா? கேபி முனுசாமி சொல்கிற வாதம் தவறு, அது ஏற்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் முத்துசாமி கிட்ட சில விஷயங்கள் கேட்கப்பட்ட திமுக தலைமை, இதெல்லாம் எடுத்து செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொன்னார். நான் கட்சியில் சேர்ந்திருக்கிறேன், மற்றபடி மற்ற விவகாரங்களை சேகரித்து கொடுப்பதற்கு நான் வரவில்லைன்ட்டார். அது என்னென்னு புரியுறவங்களுக்கு புரியும், புரியுதுங்களா? அந்த மாதிரி துரோகம் செய்துவிட்டு முத்துசாமி திமுக வரல. அதாவது முத்துசாமி துரோகம் செய்து விட்டார்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ப மாட்டார். அப்போ அதுல அர்த்தம் முனுசாமிக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டு வைக்கல. முத்துசாமி கழகத்திற்கு துரோகம் செய்தார்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல மாட்டார். ஆனால் முனுசாமி இப்படித்தான் ஏடா கூடமாக பேசுகிறார். ஒன்று, அது உள்கட்சி அரசியலில் செங்கோட்டையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், மதிப்பு வைத்திருக்கிறேன், முதலமைச்சர் எப்படி செங்கோட்டையன் வைத்திருந்தாரோ அந்த அளவுக்கு செங்கோட்டையனை எடப்பாடி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, அப்போ திமுகவுக்கு போகிறாருன்னு குற்றம் சொல்கிறீங்களா? முத்துசாமி மாதிரி செங்கோட்டையன் திமுகவுக்கு போகிறார் என்று குற்றம் சாட்டுகிறாரா? வெளிப்படையாக சொல்லுங்கள், சொல்ல முடியுமா? அசிங்கம். ஒன்று. 2வது கேள்வி கேட்டீங்க, ராஜன் செல்லப்பா மதுரையில் பேட்டி கொடுக்கும்போது பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும்னா 6 மாதம் காத்துருங்க, ஓபிஎஸ் 6 மாதம் காத்திருக்கணும்னா, நீங்கள் கேட்டீங்க இபிஎஸ் தூது விட்டாரான்னு கேட்டீங்க. இபிஎஸ் தூது விட்டாரா இல்லை இபிஎஸ் அந்தளவுக்கு இறங்கி போகிறவரா தெரியாது. ரொம்ப அழுத்தமானவர், ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல. இந்த விவகாரத்தில் சீனியர்ஸ்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறார் எடப்பாடி. இந்த 6 மாசம் காத்திருக்கணுங்கிறாரு, அந்த நேரத்துல நீதிமன்றத்திற்கு போகாம இருக்கணும்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் இடிக்குது. பயம் இருக்கா? இல்லை, ராஜன் செல்லப்பா இப்படி 6 மாதம் காத்திருங்கள், அதுவரை நீதிமன்றம் செல்லாதீர்கள் என்று சொன்னது சொந்த கருத்தா இல்லை இபிஎஸ் இப்படி சொன்னாரா நமக்கு தெரியாது. ஏன்னா இபிஎஸ் உடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு முன்னணி தலைவர்களில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ராஜன் செல்லப்பாவும் ஒருவர். ஒருவேளை ராஜன் செல்லப்பா கிட்ட சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு கூட இபிஎஸ் சொல்லியிருக்கலாம். அதாவது செங்கோட்டையின் விவகாரத்தை கொஞ்சம் அடக்கி வாசிப்பதற்கு அல்லது மீடியாக்கள் வேறு மாதிரி சொல்வதற்கு பதிலாக ராஜன் செல்லப்பா சொன்னால் ரீச் இருக்கும். ஏன்னா ராஜன் செல்லப்பா எந்த அளவுக்கு நெருக்கம் என்பது மற்ற தலைவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது 6 மாதம் காத்திருங்கள் என்பதை யார் சொன்ன? ராஜன் செல்லப்பா சொல்லிட்டார். இப்போ நாளைக்கு பத்திரிகையாளர்கள் போய் எடப்பாடி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சார் ராஜன் செல்லப்பா இப்படி சொன்னார், 6 மாதம் காத்திருங்கள், நீதிமன்றம் போக வேண்டாம்னு சொன்னாருன்னு. எடப்பாடி இதை ஆமோதிப்பாரா? ஆமாம் நான் தான் சொன்னேன் சொல்லுவாரா? அப்படி சொன்னால் அது உறுதி. இல்லை என்றால் அவர் வேற பதில் சொன்னார்னா இப்போ ராஜன் செல்லப்பா சிக்குவார். அப்போ ராஜன் செல்லப்பா மீது எடப்பாடி நடவடிக்கை எடுப்பாரா? என்னை கேட்காம இப்படி சொன்னீங்க, இல்லை நீங்களே சொல்லலாமா, கட்சி நீங்கள் தானா? சிக்கல், எல்லாமே சிக்கல். இது வரைக்கும் வாய் திறக்கலையே சார். இது வரைக்கும் ஜெயக்குமார் பேசுவாரு, கட்சி சார்ந்த எந்த நடவடிக்கைகள்லையும் இவங்கெல்லாம் ஈஸியில வாய் திறக்காத நபர்களாச்சு. அதாங்க, மீடியா கிட்ட இந்த விவகாரத்தை எடப்பாடி அவர்கள் அட்ரஸ் பண்ற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அவரே களம் இறங்கி நீங்கள் ஒவ்வொரு கேள்வியை கேளுங்க, பதில் சொல்கிறேன். முற்று முதலாக நான் பதில் சொல்கிறேன். செங்கோட்டையின் விவகாரத்தில் மனம் திறந்த பேட்டி எடப்பாடி சொன்னதான் தெரியும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ ராஜன் செல்லப்பா சொன்னார்ல நீதிமன்றம் போக வேண்டாம்னு, அது யாருக்கு? புகழேந்திக்கா, ஓபிஎஸ்ஸுக்கா? இப்போ ஓபிஎஸ் போய் கேவிட் போட்டிருக்கார் எங்க? சுப்ரீம் கோர்ட்டில். இந்த விவகாரத்தில்
எங்களை கேட்காமல் எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக அப்பீல் போவாங்க. யார்? எடப்பாடி தரப்பு. அப்பீல் போகும்போது ஓபிஎஸ் போய் கேவியட் போடுறார். கேவியட் போட்டால் என்ன அர்த்தம்? எங்களை கேட்காமல் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கக்கூடாதுன்னு. அப்போது எடப்பாடிக்கு எப்படி இருக்கும்? கடும் கோபத்தில் இருப்பார். கேஸையே கேவியட்டே போட்டாச்சு. போட்ட பிறகு ராஜன் செல்லப்பா சொல்கிறார் கோர்ட்டுக்கு போகாதீங்கன்னு. அப்போது நீங்கள் வருமுன் காப்பது தானே அழகு. வர்றதுக்கு முன்னாடி அணை போடணும். எல்லாம் இப்போ போய் முத்திக்கிட்டு நிற்கும் போது செங்கோட்டையின் விவகாரத்தில் மறுநாளே எடப்பாடி அவர்கள் டீல் செய்திருக்க வேண்டும், தவற விட்டு விட்டார். இப்போ முனுசாமி, ராஜன் செல்லப்பா, நாளைக்கு யார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கராத்தே தியாகராஜன் அவரும் பாஜகவில் கொஞ்சம் அப்படியே அண்ணாமலைக்கு ஒரு நட்பு ரீதியாக போகக்கூடியவர். நயினாரை கார்னர் பண்ணியிருக்காரு. திருநெல்வேலியில் முதலமைச்சர் கலந்து கொண்ட கூட்டத்தில் முதலமைச்சர் பிரதமரையும் நிர்மலா சீதாராமனையும் என்ன பண்ணுறாங்க, தவறுதலாக பேசுகிறாங்க, நிதி கொடுக்கல அப்படின்னு பேசும்போது இவர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு, வெளிநடப்பு செஞ்சுருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டர்லையாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், இருந்தது தவறு அப்படிங்கிறத பேசுகிறாரு. எதனால்? அதாவது 2 விஷயம். கராத்தே தியாகராஜன் இப்படி பேசியிலிருந்து வெளியே தெரியும், அண்ணாமலையுடைய ஆதரவாளரில் முதல் நபராக இருக்கிறவர்னு தெரியும். சொல்கிறாரு, அவருடைய சொந்த கருத்தாக கூட இருக்கலாம். அதாவது முந்தின நாளாவே பேசணும்னு நினைக்கிறாரு. ஏஎன்எஸ் பிரசாத் தான் பேசாதீங்க, உட்கட்சி பிரச்சனை பேசாதீங்க தடுத்து வச்சிருக்காரு. உட்கட்சி பிரச்சனை பேசக்கூடாது என்று தான் பார்த்தேன். ஆனால் தலைவர்கள் அண்ணாமலை பொறுத்துக் கொள்ளலாம், கேசவநாயகம் பொறுத்துக் கொள்ளலாம், தொண்டன் நான் பொறுத்துக் கொள்ள முடியாது. முதலமைச்சர் மோடி விமர்சிக்கும் போதோ இல்லை நிதியமைச்சர் விமர்சிக்கும் போதோ வாக் அவுட் பண்ணிடணும், மேடையிலேருந்து இறங்கி போயிருக்கணுன்றார். இதுக்கு என்ன காரணம்ன்றது ரொம்ப சிம்பிள். மாநில தலைவர் ரேஸில் அண்ணாமலை இருக்கிறார், நயினார் நாகேந்திரன் இருக்கிறார், வானதி சீனிவாசன் இருக்கிறார். இந்த 3 பேரில் யார் தலைவர் என்று இன்னும் யாருக்கும் தெரியாது. இதோ அறிவிக்க போகிறோம், அதோ அறிவிக்க போகிறோங்கிறாங்க, இன்னும் அறிவிக்கலை. ஒரு வேளை நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக இப்படி பேசினால் அவருக்கு ஒரு இந்த ரேஸில் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகலாம், அவருக்கு இறங்கு முகம் ஏற்படலாம் என்று கராத்தே தியாகராஜன் நினைத்திருக்கலாம், அல்லது அண்ணாமலை நினைத்திருக்கலாம். ஏனென்றால் பிரதமர் மோடியை முதலமைச்சர் கடுமையாக விமர்சிக்கும் போது நீங்கள் அந்த இடத்துல இருந்து ரியாக்ஷன் பண்ணலன்றது ஒரு நியாயமான விஷயம் தான். நயினார் இறங்கின பிறகாவது பேட்டி கொடுத்து கை காட்டுறாரா இல்லை அப்படின்னு அது சைகை காட்டுறதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். மக்கள் மன்றத்தில் போய் சேர வேண்டிய விஷயத்தை உடனே ரியாக்ட் பண்ணலன்னா கராத்தே தியாகராஜன் கொதிக்கிறார். அதனால் இந்த விஷயத்தில் கராத்தே தியாகராஜன் எழுப்பியது சரியா தவறா என்பதை விட நோக்கம் நல்ல நோக்கம். அண்ணாமலையின் ஆதரவாளர் என்பதால் நயினார் நாகேந்திரன் மீது வீசுகிற இந்த குற்றச்சாட்டு எடுபடுமா எடுபடாதுன்னு. கராத்தே தியாகராஜன் உட்கட்சி பிரச்சனை இவ்வளோ வைப்ரண்டா, ஏன்னா பாஜக வளர்றதே கஷ்டமா இருக்கும் போது உட்கட்சி விஷயத்தை டைரக்டா துணிச்சலா பேச மாட்டாரு, அவர் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்களே. தமிழ்நாட்டில் இப்போல்லாம் உட்கட்சி பிரச்சனை மேடையில் பேசுவது தாங்க ஸ்டைலு, ட்ரெண்டு. எந்த கட்சியில் பேசல? திமுகவில் பேசலையா? அதிமுக நடக்கலையா? தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே அமித்ஷா வான் பண்ணார்ல. ஒரு சட்டமன்ற கட்சி தலைவரை ஒரு தொண்டன் கராத்தே தியாகராஜன் பேசினா வான் பண்ண மாட்டாங்களா? நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை. அது அண்ணாமலையே சொல்லியிருந்தால், அவரே பேச சொல்லியிருந்தால், அவரே எப்படி பேச சொல்லுவார்? இதெல்லாம் ஆள் தான் கட்சிக்குள்ள பிரச்சனையை உருவாக்கணும்னு அண்ணாமலையே நினைப்பாரா? இதெல்லாம் ஆமாங்க. நயினார் நாகேந்திரன் முன்னாடி என்ன சொன்னார்? கூட்டணிக்கு எடப்பாடி அழைக்க வேண்டும் என்றால் ரைடு அனுப்ப வேண்டியதில்லை, நேரடியாக பேசினால் போதும் வந்து விடுவான்னு சொன்னார். அதுக்கு பதிலாக என்ன சொன்னார் அண்ணாமலை? ரைடு விடுகிற அதிகாரம் நயினாருக்கு இருக்கான்னு கேட்டார். அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை சச்சரவு தெரியுதா இல்லையா? அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு கேட்குற உள்கட்சி பிரச்சனை பேசினால்தான் தாங்கள் இருப்பை பதிவு செய்ய முடியும். இது பலருக்கும் சாத்தியமாகி இருக்கிறது. அந்த வகையில் இதை எடுத்துக்கொண்டு போய் விட்டுருங்க. நன்றி சார். நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.